லஹஷியம் பிரதோசரி. கண்களை மூடி ஒரு நிமிடம் அடியனோடு கூட இணைந்து லஹிம்மா சஃப் லஹஷியம் த்ரபதாஸ் லிஹிஷிம் பிரஹா லஹத்திக் ஃபில் ஹந்திஸ் நஹஸல்லியோ லஹேஷ் காமன் நந்தஸல்ல பிரதௌஷ்கினியம் பஹஸல்ல. சபை முழுவதும் தேவனுடைய கரத்தில் இருக்கிற அவருடைய அம்பரா தூணியிலிருந்து செயல்பட போகிற அம்புகளாய் கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்குரைத்திருக்கிறார். நம்புகிற ஜனம் மாத்திரம் சத்தத்தை உயர்த்தி கண்டோஸ் கிரட்டலா சேயா லெஷப்ரட்ட நஸி அன்டோல ஷகபா லஹதகனதமனா ஷியாந்தடா. அவருடைய அம்பரா துணியில அவருடைய கியூவர்ல படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற சபை அல்ல, படுத்து உறங்கிக் கொண்டிருக்கிற சபையாய் அல்ல. இனி அந்த அம்பரா துணியிலிருந்து வில்லில் நாணேற்றப்பட்டு சில இலக்குகளை அடைகிற, சில இலக்குகளை தாக்குகிற, சில சூழ்நிலைகளை, கடினமான சூழ்நிலைகளை, கடினமான பாதைகளில், சில மலை பிரதேசங்களை, சில பள்ளத்தாக்கு நிலங்களை சுதந்திரிக்கத்தக்க ஒரு இலக்கை அடைகிற கர்த்தருடைய கரத்திலிருந்து புறப்படுகிற அம்பு என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறதற்காக கரங்களை தட்டி ஒரு நிமிடம் இயேசுவே பெற்ற இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீ விலையேற பெற்ற மென்னஃப்லஹதோஷியாப்ரதா இயேசுவே விடுதலை கொடுத்தீ. ராஜாக்களாக லேவியராக உமக்கென ராபலஷகதடகா. இந்த இடத்துல இந்த ராஜாக்கள் எழும்புவார்களாக ஆண்டவரே, லேவியர்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே. உமக்கென தெரிந்து கொண்டே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆராதனை ஆமே கதலகமனா சந்தலா லிசஃப்ரதலகமனா சந்ததெதெதெதெகபா லிகபகதல பகதல இயேசுயா. என் நண்பர் இயேசுவுக்கே, என் நண்பர், என் ஆத்மநேசருக்கே, என் ஆத்ம. கரங்களை உயர்த்தி மகிமை மாட்சிமை we lift your name மாட்சிமை துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவரே. துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர். கடைசியா கரங்களை உயர்த்தி ஹalleluya 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 ரகோடோடோலோ ஷக்கனாயாதா. ஆவியானவரே நீரே we love you Lord. Hallelujah.
கைத்தாளத்தோடு ஆவியானவரை துதிப்போமா? நல்ல கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல உள்ளாவிக் கொண்டிருக்கிறார். அவர் என்னோடு கூட பேசுவார், இந்த சபைக்காக பேசுவார். கர்த்தர் தாமே இவ்விடத்தில் மகிமைப்படுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் இவ்விடத்தில் உலாவுகிறார். அவர் ஆளுகை செய்கிறார், அவர் யுத்தங்களை செய்கிறார். உங்களுக்கு இழந்ததை திரும்ப தருவதற்காக நீங்கள் எவ்வளவு வியாகுலப்பட்டு சில காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீங்கல்ல, அந்த ஜெபங்களை எல்லாம் அவர் கேட்டு அவர் விலை கொடுத்து நம்மளை சம்பாதித்தார். சபை என்பது அவர் விலை கொடுத்து சம்பாதித்தது. எதை கொடுத்தார் விலையா? தன்னுடைய ஜீவனை, அந்த விலையேற பெற்ற ரத்தத்தை. ஆமென், ஹல்லேலூயா. இந்த சிட்டி சர்ச் மாதிரி இல்லைன்னு நினைக்காதீங்க. உள்ள வந்த உடனே தேவ பிரசன்னமும் இங்க நடந்த ஆராதனை முறைகளும், என்னை பொறுத்த வரைக்கும் நான் உயிர் வாழ்வது, நாங்க உயிரோடு இருப்பது, நாங்க பல இடங்களுக்கு போவது சுய பலத்தினாலேயோ சுய சக்தியினாலேயோ இல்ல எல்லாருக்கும் தெரியும் அநேக இடத்துல பயன்படுறோம், இல்லவே இல்லைங்க. அப்பா நினைச்சா மாத்திரம்தான், ஆவியானவர் நினைச்சா மாத்திரம்தான் அந்த இடத்துக்கு நாங்க போக முடியும். அந்த மாதிரி ஊழியத்துல நாங்க பார்த்த அநேக இடங்கள்ல தேவ பிரசன்னம் நிறைந்திருந்த இடமாய் இந்த இடத்தை நாங்க சந்தோஷமா வந்து ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். ஆமென், ஆமென். கர்த்தரை சேவிக்கிற ஜனமும் சபையை அவருக்காக நடத்துகிற ஜனமும் அவரையே ஆதாரமாய் கொண்டிருக்கிற ஜனமும் ஒரு நாளும் தோற்று போகாது, ஒரு நாளும் வெட்கம் அடையாது. குறிப்பிட்ட காலம் உங்களை தாமதிக்க பண்ணுவார், குறிப்பிட்ட காலம் அப்படியே கூட்டம் குறைந்தது போல இருக்கும். ஆனா நிச்சயமாய் சொல்ல முடியுங்க, உண்மையாய் தேவ சமூகத்துல அவரையே நம்பி இருக்கிற ஜனத்தை கர்த்தர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென். உங்களுக்காக ஜெபித்த பொழுது கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இன்றைக்கு என்னை தாழ்த்தி நான் உங்க மத்தியில் பேசிவிட்டு கடந்து சொல்லுகிறேன். இது சபைக்கான வார்த்தை, இது சபையில் இருக்கிற ஜனத்திற்கான வார்த்தை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அன்பான தகப்பனார் பாஸ்டர் தேவராஜ் அவர்களுக்காக, என் அன்பு சகோதரன் ஃப்ரெட்ரிக் அண்ணனுக்காக, அவர்களுடைய குடும்பத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்களுக்கும் எனக்கும் எந்தவித அறிமுகமும் கிடையாது. முதல் முறை அவர்களை பார்க்கிறேன். அவர்கள் காண்பித்த அன்புக்காக கர்த்தரை நானும் என் மனைவி என் 2 மகன்களும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த இடத்துல ஆண்டவர் ஏற்கனவே பெரிய பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார். சபையே சாதாரணமா நினைச்சிடாதீங்க, ஒன்னும் நடக்கலன்னு நினைச்சிடாதீங்க. நீங்க ஒவ்வொரு வாரமும் வருகிறதற்கு பின்பாக தேவனுடைய மிகப்பெரிய திட்டம் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சின்ன சபையா இருந்ததை ஜனத்துக்காக நீங்க பெருக்குனீங்கல்ல, சின்ன சபையா இருந்ததை எக்ஸ்ட்ராவா எக்ஸ்டென்ஷன் பண்ணுனீங்கல்ல, அதை செய்ய வைத்த கர்த்தர் தான் இனிமேலும் அதை தொடர்ந்து செய்ய வைப்பார். சில மலைகளை பார்க்கிறேன், சில பள்ளத்தாக்குகளை பார்க்கிறேன். 2 ஸ்தலங்களையும் கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. 40 நாள் கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை நிந்தித்தானையா? 40 நாட்கள் நிந்திச்சானா? இந்த 40 நாட்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை பொறுத்த வரையிலும் ஒண்ணுமே நடக்காதது போல இருந்தது. அந்த 40 நாட்கள் இஸ்ரவேல் ராணுவத்தை பொறுத்த வரைக்கும், ஐயோ எங்கள் தேவன் சத்தமிடலையே, என்னுடைய ஆண்டவர் எங்க இருக்கிறார், ஏன் பேச மாட்டேங்கிறார் தான் தோணி இருக்கும். அந்த 40 நாட்கள் அங்க கோலியாத் முழங்கும் பொழுது சவுல் நடுங்கிக் கொண்டிருந்தான். 40 நாட்கள் கோலியாத் முழங்கிக் கொண்டிருந்த பொழுது தாவீதுடைய சகோதரன், மூத்த சகோதரன் எலியாபு கூட எந்திரிச்சு நிற்க முடியாத பலனற்றவனாய் கிடந்தான். 40 நாட்கள் கோலியாத் கர்ஜித்த பொழுது இஸ்ரவேல் ராணுவத்திற்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏன்னா அவர்களுடைய தேவன் அவர்களுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாரு. ஒருத்தன் 40 நாள் தேவனை நிந்திக்கிறானு, 40 நாள் தேசத்தை நிந்திக்கிறானு, என் ஆண்டவர் எங்கே, ஏன் அவர் மௌனமா இருக்கிறார், ஏன் அவர் அமைதியா இருக்கிறார் அப்படின்னு இந்த ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருந்த வேளையில என்ன நடந்துச்சு தெரியுமா? என் ஆண்டவர் என்னைக்குமே உங்க நிந்தையை பார்த்த
அமைதியா இருக்கிறவர் அல்லங்க. அந்த 40 நாள் தான் ஒரு விசை கரடிக்கும் ஒரு விசை சிங்கத்துக்கும் ஆட்டுக்குட்டியை தப்புவிக்கிற ஒரு மிகப்பெரிய வீரனை கர்த்தர் காட்டுக்குள்ள உருவாக்கி கொண்டிருந்தார். சபையை நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆமென். அவர் அமைதியா இருக்கிறார் என்பதற்காக செயல்படாமல் இல்லை. அவர் அமைதியா இருக்கிறார் என்றாலே உங்களுக்காக ஏதோ ஒன்றை பின்னணியில் செய்து கொண்டிருக்கிறார். என் சபையே எத்தனை பேர் சிட்டிக்கு போனாலோ, எத்தனை பேர் இந்த இடத்தை விட்டு கடந்து போனாலோ, இது கர்த்தருடைய சபையாய் இருக்கிறபடியினால், அவர் கட்டினபடியினால் இந்த இடத்துக்கு யாரை கூட்டிட்டு வரணும், யாரை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. கோலியாத் நிந்தித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒன்றை சொல்லட்டும், கரெக்டா 40வது நாள் ஒரு வாலிபனை கர்த்தர் யுத்த களத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டினது போல உங்கள் சபையை யுத்த களத்தில் கொண்டு வந்து நிற்க பண்ணுகிறார். எல்லாமே சொல்லுங்களேன். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள், பெலவீனனும் தன்னை பெலவான் என்று சொல்வானாக. என்ன அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? மண்வெட்டியும் அரிவாள் எங்க பயன்படுத்துவாங்கன்னா, வயல் நிலத்துல பயன்படுத்துவாங்க. ஆனா பட்டயமும் ஈட்டி எங்க பயன்படுத்துவாங்க? யுத்த காலத்துல பயன்படுத்துவாங்க. இப்ப ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்றாருன்னா, அம்மா சகோதரனை சகோதரியே, இவ்வளவு காலம் மண்வெட்டியை எடுத்து மண்ணை வெட்டினது போதும், அது பட்டயமா மத்தி பிசாச வெட்ட ஆரம்பி. ஐயோ, நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கப்பா. நல்லா பெற்றுக்கொள்ளணும். ஆமென். இத்தனை காலம் நீ அறிவாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? அறிவாள்ல மரத்தை வெட்டினது போதும், தென்னை மரத்தை வெட்டினது போதும், அப்புறம் வாழை மரத்தை வெட்டினது போதும், அதுக்கப்புறம் என்னென்ன செடி இருக்கோ, களை இருக்கோ, அதை வெட்டினது போதும். இப்ப அறிவாளை என்னவா மாத்தணும்? ஈட்டியா என்ன மண்வெட்டியா மாத்தணும். ஐயோ, நான் வயல்வெளியை விட்டு வெளியே வர மாட்டேங்கிறீங்களே, மண்வெட்டி பட்டயமா மாறணும். அறிவாள்கள் எல்லாம் ஈட்டிகளா என்ன பண்ணணுமா? வாசிங்கம்மா. என்ன செய்யணும்? அடியுங்கள். சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அடி. பாருங்க, அண்ணனை பாருங்க, கையண்டி மிரட்டுறாரு. ஆமென். என்ன செய்யணும் தெரியுமா? ஏன் அடிக்க சொல்றாருன்னா, சிலரால மண்வெட்டிய பட்டயமா மாத்த மனசு இல்ல. ஹல்லேலூயா. சகரியா 3வது அதிகாரம் 10வது வசனம் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். சகரியா 3வது அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க. சகரியா 3வது அதிகாரம் அதனுடைய சகரியா 10வது அதிகாரம் 3வது வசனம். மேய்ப்பருக்கு விரோதமாக என் கோபம் உண்டது, கடாக்களை தண்டித்து சேனைகளின் கர்த்தர் யூதா வம்சத்தாராகிய, நல்லா கவனிங்க, எதை விசாரிக்கிறாரு? மந்தை என்னது? நம்ம தான். அது எங்க இருக்கும்? வயல் நிலத்துல. புரியுதா உங்களுக்கு? மண்வெட்டியும் அறிவாலும் எங்க இருக்குமோ அங்கதான் மந்தைகளும் மேயும். புரியுதா? சரி. ஆனா என்ன செய்யறாருன்னா, மந்தையை விசாரிச்சுட்டு அது மந்தையா விடல, அவர்களை யுத்தத்திலே. ஆமென். எல்லாம் கையை தட்டி பெற்றுக்கொள்ளுங்கள் அம்மா. அம்மா, உங்க சபையை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாரு. நான் மந்தையா இருந்தது போதும், நான் இன்னும் யுத்த களத்துக்கு போகாம வயல் வெளியில நின்று தலையை கீழே குனிஞ்சு மேய்ஞ்சுக்கிட்டு இருந்தது, புள்ள மேய்ஞ்சது போதும். ஒரு ஆடு போய் கிணத்துக்குள்ள குதிக்க, மத்ததும் பின்னாடி போய், இந்த குணஸ்திகளை இன்னைக்கு ஆண்டவர் மாற்றட்டும். இதெல்லாம் மந்தையினுடைய சிந்தை. இந்த மந்தையினுடைய சிந்தை ஒண்ணு கத்துனா எல்லாருமே கத்தும். இந்த மந்தை என்ன பண்ண, ஒண்ணு ஏதாச்சும் ஒரு ஆடு போற வழியில அசுத்தம் பண்ணுச்சுன்னா பின்னாடி வர்றது அத்தனை என்ன பண்ணிட்டு போகும் தெரியுமா உங்களுக்கு? நான் மெய்ப்பன் இடத்துல கேட்டிருக்கிறேன். எங்க ஊர்ல நிறைய மெய்ப்பர்கள் இருக்கிறாங்க. நான் அதை பார்த்துருக்கிறேன். ஃப்ரண்ட்ல போறது என்ன பண்ணுதோ அதுதான் பின்னாடி இருக்கிற அத்தனையும் பண்ணும். ஃப்ரண்ட்ல இருக்கிறது டான்ஸ் ஆடுனா பின்னாடி இருக்கிறதோ, ஃப்ரண்ட்ல இருக்கிறது ரோட் அசுத்தம் பண்ணா பின்னாடி இருக்கிறது அத்தனையும். ரோட்ல பாத்தீங்கன்னா உருண்டு உருண்டையா கிடக்கும். ஃப்ரண்ட்ல இருக்கிறது கிணத்துக்குள்ள குதிச்சுச்சுன்னா பின்னாடி இருக்கிறதோ. இது மந்தை. ஆண்டவர் விசாரிச்சுட்டாரு.
இதுவரைக்கும் மந்தையா இருந்தது. சபை என்பது ஒரு மந்தை தான். அதுக்குள்ள நீங்களும் ஆடுகள் தான். ஆனா எத்தனை வருஷங்க ஆடுகள்? எத்தனை வருஷம் ஆடுகள்? 86வது வருஷத்துல இருந்து ஆடா இருந்தது. 2026 ஆடுகள் அல்ல, யுத்தத்திலே சிறந்த குதிரைகளாய் உங்களை நிறுத்துவார். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி, இனி நான் என் தலையை கீழே குனிஞ்சு இருந்தது போதும், இனி நான் எல்லாரும் செஞ்சதவே செஞ்சுக்கிட்டு இருந்தது போதும். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்தில் என்ன நடக்கு தெரியும்ல? 450 பாகால் தீர்க்கதரிசிகள், 400 ஏசபேல் பந்தியில் உட்காருகிற தீர்க்கதரிசிகள் ஒரு மனுஷனாகி எலியாவுக்கு விரோதமாய் வந்து காலையிலிருந்து மத்தியானம் வரைக்கும் தங்கள் உடம்பை கீறி கொள்ளுகிறார்கள், தங்களுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்ளுகிறார்கள், நடனம் ஆடுகிறார்கள், பயங்கரமா குதிக்கிறாங்க, கத்துறாங்க. ஒரு அசைவு கூட வானத்தில் நடக்கல. ஆனா எலியா என்கிற தேவ மனுஷன் 35வது வசனத்துல ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே, இங்க கவனிக்கணும், 35வது வசனத்துல ஜெபிக்க ஆரம்பிச்ச உடனே வானம் திறந்தது. ஆமென், அல்லேலூயா. ஒரு ஆள் சர்ச்சுக்குள்ள வரும்பொழுது இப்ப எத்தனை கண் அங்க பார்த்துச்சு? இதுதான் மந்தைங்கிற குதிரை. அப்படி பாஸ்டர் தகப்பனார் அவங்க நடப்பாங்க, இன்வைட் பண்ணி உட்கார வைப்பாங்க. அத்தனை பேரும் இப்படியே பாக்குறீங்களே, இதுதான் ஆடுன்னு நான் சொன்னேன், இதுதான் மந்தைன்னு இல்ல இல்லை. பக்கத்துல இருந்து கை தட்டினா நான் கை தட்டுவேன், பக்கத்துல பாடினா நான் பாடுவேன். ஐயோ, இதான் சொல்ல வர. எலியா அவர்கள் என்ன பண்ணாங்க? நடனம் ஆடினார்கள். சொல்லுங்க. தங்களை கீறி கொண்டார்கள். சொல்லுங்க. கீறி கொண்டார்கள், கத்துனாங்க, ஆர்ப்பரிச்சாங்க, என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. தீய புகை போத்துறோம், என்னென்னமோ பண்ண, எப்படியாச்சும் பாகால் வந்துடும். அங்கதானே பாகால் ஆண்டவர் சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறாரு. ஆனா எலியாவுடைய டர்ன் வரும் பொழுது நம்மளால தான் என்ன பண்ணிருப்போம் தெரியுமா? இவங்க காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஆடுன ஆட்டத்துக்கு பாகால் வரல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்க ஆடுனதை விட நல்லா ஆடணும். எலியா செஞ்சாரா? இவங்க பாதி நாள் தங்க உடம்ப கீறிக்கிட்டாங்க. ஐயா, நானும் கீறிக்கணும். செஞ்சாரா? இவங்க கத்துனாங்க, தீ போட்டாங்க, புகை போட்டாங்க, நானும் போடணும்னு செஞ்சாரா? பரலோகத்தின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அடுத்தவங்க ஸ்டைல பின்பற்றுவது என்னுடைய அழகு கிடையாது. உங்க சபைக்கு அது தேவையில்லை. உங்க சபைக்கு அடுத்தவர்களை போல ஒரு கதனபடா தடகா யார் எப்படி இருந்தாலும் நீங்க ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த தரிசனத்துல நிலைச்சு நின்று பாருங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஸ்டைலில், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகத்துல, உங்களுக்கு கொடுத்த வல்லமையில, உங்களுக்கு கொடுத்த அழைப்புல உறுதியா நின்று பாரு. ஐசியார மஞ்சூர் சபையே, கர்த்தர் வானத்தை திறந்து அக்கினியை உனக்காக இறக்கி பலிபீடத்தை பட்சித்து ஒரு அக்கினி இறங்கி இப்பொழுது ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற சுயத்தை பட்சிக்கட்டும். ராகனதோட்ட ஃபண்டல் ஹசட்டாரா திம்ரதோன சுஃபட்டாய். ஹalleluya, ஹalleluya. நீங்க யாரு கிடையாது, மந்தை இல்லை. இப்போ 49 50 ஆண்டுகள் மந்தையா இருந்தது போதும். இனி குதிரையா எழும்பணும், இனி குதிரையா எழும்பணும். வீட்டில் போய் யோபு 39 வாசிச்சு பாருங்க. நமக்கு நேரம் இல்லை. குதிரையை குறித்து கர்த்தர் சொல்றத பாருங்க. குதிரையை குறித்து கர்த்தர் சொல்ற இதுதாங்க யுத்த களத்தில் நிக்கிற குதிரை. ஏன் ஆவியானவர் இதை பேசுறாருன்னா, நான் ஜெபித்த பொழுது வீட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் என் உள்ளத்தில் வைத்த வார்த்தை என்ன தெரியுமா? இதுதான் இன்னைக்கு செய்திக்கு தலைப்பு வசனம். வாசிங்க. எரேமியா 50வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனம். எரேமியா 50:14. மெதுவா மீண்டும் எல்லாரும் வாசிக்கலாமா? கையில வேதம் இல்லாதவங்க உங்களுக்காக பாருங்க, இவ்வளவு அழகா 2 டிஸ்பிளே போட்டிருக்கிறாங்க. மெதுவா வாசிப்போமா? பழைய ஏற்பாட்டு 945வது பக்கம். நீங்கள் எல்லாரும் எதற்கு விரோதமா? எதற்கு விரோதமா? இந்த பாபிலோனா என்னன்றதை நான் கொஞ்ச நேரத்தில் சொல்றேன். எப்படி நிக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? சுற்றிலும் நிக்கணும்னா ஒரு ஆளை பண்ண முடியுமா? 2 பேரா பண்ண முடியுமா? இல்ல ஒரே குடும்பம் மாத்திரம் பண்ண முடியுமா? இல்ல பாஸ்டர் தேவராஜ் ஐயாவுடைய குடும்பம் மாத்திரம் போய் நின்னா முடியுமா? பாஸ்டர் ஃப்ரெட்ரிக்குடைய மனைவி 2 பிள்ளைகள் மாத்திரம் நின்னா முடியுமா? அணியாய் சுற்றிலும் நிற்கணும்னா
சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆளும் அத்தனை பேரும் ஒரு மனமாய் சொல்லுங்க, இந்த பிரிவினையின் ஆவிகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த சபையை விட்டு விலகி ஓடுவதாக. சபையை விட்டு எல்லா பிரிவினையின் கிரியைகள், தப்பான விஷயத்தை சொல்லி, தவறான காரியத்தை சொல்லி, வேற ஏதோ ஒரு நினைப்புல இந்த இடத்தை விட்டு காலி செய்ய வேண்டும் என்று நினைக்கிற குடும்பமே, அது தவறு என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் தெளிவாய் சொல்லுகிறார். உன்னை உருவாக்கின தாய் ஸ்தலம் இதுதான். உன்னை உருவாக்கின தாய் ஸ்தலம் இதுதான். தாய் உன்னை அடித்தாலும், தாய் உன்னை சாட்டையினால் விளாசினாலும், தாய் உன்னை கடினமாய் பேசினாலும் அது உன்னுடைய நன்மைக்கு என்பதை புரிந்து கொள் குடும்பமே. இந்த இடத்தை விட்டு, இந்த சபையை விட்டு நீ பிரிந்து போகலாம் என்று எப்படி நினைத்தாய்? ஆமென். சுற்றிலும் அணிவகுத்து எரிகோ கோட்டையில் என்ன நடந்துச்சு தெரியுமா? எரிகோ கோட்டையில் என்ன நடந்துச்சு? அவர்கள் கோட்டையை சுற்றி வந்தார்கள். இருக்கா? வசனம் தெளிவா தெரியல, நம்ம எடுக்கிறதுக்கு நேரம் இல்லை. சரியா? சரி, இப்போ ஏன் கோட்டையை அலங்கத்தை இடிக்கிறாங்க? இப்ப அவங்க கானானுக்குள்ள போகணும். எரிகோ என்பது கானானுக்குள்ள போக முடியாத ஒரு தடைன்னு தானே பார்க்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆனா வசனம் என்ன சொல்லுது? இவர்கள் கோட்டையை சுற்றி, நான் கேட்கிறேன், சுத்தி அப்படியே போயிருக்க வேண்டியதானே? நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? சுத்தி வர்றாங்களா? இதுதான் கோட்டைன்னு வச்சுக்கோங்க. இந்த புல்பிட் தான் கோட்டை. ஏன் இது நம்மளுக்கு கோட்டையா இருக்குது? நம்மளுடைய அர்த்தத்தின்படி, நம்ம புரிந்து கொள்வதின்படி கானானுக்கு போக முடியாத ஒரு தடை. அப்ப இவங்க சுத்தி வராங்களே, நான் கேட்கிறேன், சுத்தி இங்கிட்டு வந்தா பின்னாடி வந்துட்டாங்களே, அப்படியே போக வேண்டியதானே கானானுக்கு? இல்ல 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 இல்ல, ஆண்டவருடைய திட்டம் அப்படி கிடையாதுங்க. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும், இந்த எரிகோ கோட்டைய விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த எரிகோவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க, இந்த எரிகோ எதை குறிக்குது தெரியுமா? சாபம். சொல்லுங்க சொல்லுங்க, சாபம். ஏன்னா ஆகான் இங்க தானே தப்பு பண்ணா, ஆமாவா? ஆயி பட்டணத்தோட தோத்தத்துக்கு என்ன காரணம்? ஆகான் இங்க இருக்கிற எதை எடுத்தான் தெரியுமா? வெள்ளி, பொன். சொல்லுங்க, என்ன சால்வ? ஹல்லேலூயா. என்ன என்ன சால்வ? இப்ப சொல்லுங்க, பாபிலோனுடைய எதுக்கு வசனத்தை வாசிக்கிறோம்? நீங்கள் எல்லாரும் பாபிலோனுக்கு விரோதமாய். நான் ஒண்ணு சொல்றேன், பாபிலோனிய சால்வை தான் பிரச்சனை. ஏன்னா நான் திருப்பி சொல்ல, வேதத்தை சரி நம்ம எடுத்து வாசிக்கலாம் வாங்க. ஆவியானவர் நடத்துகிறபடி நடத்துவோம், நடக்கிறபடி போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை வாசிங்க. வெண்கலத்தினாலும் இரும்பினாலும் செய்யப்பட்ட பாத்திரங்களும் எல்லாமே என்ன ஆயிருச்சு? இல்ல இல்ல இல்ல, என்ன ஆயிருச்சு? அது சத்தமா சொல்லுங்க, பரிசுத்தம் ஆயிருச்சு. சொல்லுங்க, என்னென்ன பரிசுத்தம் ஆயிருச்சு? இரும்பு, வெண்கலம், வெள்ளி, பொண்ணு, இது 4ம் பரிசுத்தம் ஆயிருச்சு. ஆகான் என்ன 3 எடுத்தான்? வெள்ளி, பொண்ணு, பாபிலோனிய. இவன் எடுத்த 3ல பிரச்சனை எத்தனைல தான் இருக்கு? 1ல தான் பிரச்சனை. அது என்ன பிரச்சனை? பாபிலோனிய. அதுலதான் என்ன வந்துச்சு? சாபம். ஆண்டவருக்கு தெரியும், இந்த எரிகோவை விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சாபம் இவர்கள் கானான் தேசம் வரைக்கும் பின்தொடரும் என்று கர்த்தர் அறிஞ்சதுனால தான் இந்த எரிகோவை தொடாமலேயே அவர்களால் கானானுக்கு போக முடியும் என்கிற சூழ்நிலை இருந்தாலும், உங்களுக்கு சாபம் இனி பின்தொடர கூடாது என்பதற்காக அந்த கோட்டையை உங்கள் துதியின் மூலமாய், உங்கள் ஆர்ப்பரிப்பின் மூலமாய் கர்த்தர் இடித்து விழ பண்ணி உள்ள இருக்கிற அத்தனை பேரையும் சங்கரிக்க பண்ணினார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இனி உங்களுக்கு விரோதமாய் எனக்கு சாபம் இருக்கு, என் குடும்பத்துல சாபத்தை போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்றீங்களா? இன்றைக்கு கர்த்தருடைய கரமும் அபிஷேகமும் அக்கினியும் வல்லமையும் அவருடைய பிரசன்னமும் எல்லா சாபத்தை ஏற்கனவே சிலுவையிலே சுமந்தது போல இன்றைக்கும் சில சாபங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்குவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப பிரச்சனை என்னன்னா பாபிலோனிய. அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சபைக்கு பேசுறாரு, அப்பா சில சாபத்தீடானது உங்களை பின்தொடர்வதற்கு வாய்ப்பு. ஆமென். சில பாபிலோனிய சால்வை பின்தொடர்வதற்கு வாய்ப்பு. இவன் புதைச்சு வைத்த விதத்தை நீங்க பார்க்கணும். முதல்ல வெள்ளியை புதைக்கிறான், அடுத்து
அதுக்கு மேல பொண்ணு, அதுக்கு மேலதான் பாபிலோனிய. இவன் நினைச்சுக்கிட்டான் வெள்ளி பொண்ணை பார்த்தாதான் நம்மளுக்கு பிரச்சனைன்னு. இல்லப்பா, வெள்ளி பொண்ணு ஏற்கனவே பரிசுத்தமாயிருச்சுப்பா. சில நேரத்துல நம்ம பார்வையில சாதாரணமாய் கருதப்படுகிற சில விஷயம்தான் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். சின்ன பிரச்சனைன்னு சொல்றீங்க பாருங்க, சின்ன தப்பு தானே, ஒரு சின்ன டாக்கு தானே, ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன நிர்விசாரம் தானே, ஒரு சின்ன சோம்பேறித்தனம் தானே. ஐயா, சிறிய தீ பெரிய காட்டையே கொளுத்தும் ஐயா. எத்தனை பேர் நம்புறீங்க? வாலிபர்களே, திருமணமான திருமணமாகாத எல்லாருக்கும் சொல்றேன், சின்ன காரியம் ஜாக்கிரதையா இருங்க. இன்றைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். இன்னைக்கு நீங்க சபையா பாபிலோனுக்கு விரோதமா சுற்றி நிக்கல, பாபிலோன் உங்களை சுத்தி நிற்கும். இன்னைக்கு நீங்க பாபிலோனை சுத்தி நிக்கலன்னா, பாபிலோன் சால்வை அழகான, பார்க்கவே சாஃப்டான, விலையேற பெற்றதை போல தென்படுகிற பாபிலோனிய சால்வை சாபத்தை கொண்டு வரும். நான் ஒன்னு சொல்லட்டா, கந்தலாய் போன, நெய்தல் இல்லாத, ஒரு தையலும் இல்லாத பரிசுத்த ராஜனாம் கர்த்தாதி கர்த்தராம் கிறிஸ்து இயேசுவினுடைய வஸ்திரம் நமக்காக அவர் உரிந்து கொள்ளப்பட அனுமதிச்சாரே, அன்னைக்கு நீங்கின சாபம் மீண்டும் சால்வையினால நான் பெற்றுக்கொள்ளக்கூடாது. நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது? இயேசு தன்னுடைய சரீரமாகிய வஸ்திரத்தை கிழிக்க கொடுத்தார் ஐயா. அவர் போட்டிருந்த மேல் ஆடையை கிழிக்க, அங்கிய பிரித்து கொள்ள பார்க்கும் பொழுது அதை விற்று போக அதை ஒப்பு கொடுத்தார் ஐயா. அப்படி இருக்கும் பொழுது ஒரு சால்வைக்காக, சால்வைனா எதை சொல்றேன்னு தெரியுமா? பக்கத்துல யாராச்சும் தூங்குனாங்கன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, இந்த மனுஷன் காட்டா கத்துறான், தூங்காதன்னு சொல்லிருங்க. என்ன 2-3 பேர் பாவம் டயர்டா இருக்கிறீங்க, வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஆமென். நல்லா கவனிங்க. ஒரு சால்வைக்காக, ஒரு சால்வைக்காக தேவனுடைய தரிசனத்தை இழந்துடாதீங்க. பார்க்க பளபளப்பாதான் இருக்கும். நீதிமொழிகள் வாசிக்கிறல, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், மதுபானத்தை குடிக்கிறவன் தானே, அது பார்க்கும் பொழுது பளபளப்பாய், எப்படி எழுதுறாரு? பளபளப்பாய் தோன்றும். 23வது நீதிமொழிகள் நினைக்கிறேன். அது பார்க்கும் பொழுது பளபளப்பாய் தோன்றும், அது குடிக்கும் பொழுதோ அது வீரியன் பாம்பை போல தீண்டும். இன்னைக்கு யாராச்சும் இங்க யாருக்கும் தெரியாம, சகோதரனே, யாருக்கும் தெரியாம நான் அப்பப்பதான் குடிக்கிறேன், அது எங்க வீட்டுக்கு கூட தெரியாது, கொஞ்சம் தான், அதாவது நான் அப்படியே தள்ளாடுற மாதிரி இல்ல, கொஞ்சம் சுவைக்காக குடிக்கிறேன் அப்படின்னு உட்கார்ந்து இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்றைக்கு உங்களை எச்சரிக்க விரும்புகிறார். சால்வைக்காக கர்த்தர் இழந்துடாதீங்கப்பா. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேங்கிறீங்களே? எத்தனை பேருடைய கணவன்மாருமா இங்க வராதவங்க யாராச்சும் குடிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இங்க வரல 1 2 3 பேர் இருக்கிறீங்களா? தைரியமா கை தூக்குறாங்க பாருங்க. நீங்க தூக்குன கையிலேயே அங்க குடிகார ஆவி ஓடிடுச்சம்மா, இயேசுவின் நாமத்தில். ஆமென். எல்லாரும் 3 பேருக்காக, எனக்கு தெரிஞ்சு 3 பேர் தான் கை உயர்த்தி இருக்கிறாங்க. அல்லேலூயா. அவங்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இயேசுவின் நாமத்தில் எல்லா குடிகார ஆவிகள், குடிக்கிற பழக்கம் கொண்ட கணவன்மார்கள், குடிக்கிற பழக்கம் கொண்ட கணவன்மார்கள், குடிக்கிற பழக்கம் கொண்ட, கொஞ்சம் தான் குடிக்கிறார் ஆனாலும் குடிதான், ஓ ராக்கா மல்லா தாடால், அளவுக்கு மீறி குடிக்கிற எல்லா அசுத்த கிரியைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த குடும்பத்தை விட்டு இப்பொழுது சபையாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பாபிலோனுக்கு விரோதமாய் சுற்றி நிற்கிற கர்த்தருடைய யுத்த குதிரைகளாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடிக்க வைக்கிற பொல்லாத ஆவியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போவோமா? ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வாசிங்க சகோதரி. சுற்றிலும் ஒரு மனம் வேணுங்க. சபையில என்ன இருக்கக்கூடாது? பிரிவினை இருக்கக்கூடாது. ஒரு மனமா செயல்படுங்க. ஊழியக்காரன் என்பவன் மெய்ப்பன். அந்த மெய்ப்பன் ஆடுகளை நடத்துற வழியில சரியா நடக்கணும். மெய்ப்பனை தப்பு பண்றாரு அப்படின்னா அது யார் பார்த்துக்குவா? பிரதான மெய்ப்பன் பார்த்துக்குவார், பெரிய மெய்ப்பன் பார்த்துக்குவார். ஆனா ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்பி கொடுத்திருக்கிற மெய்ப்பனுக்கு கீழே நாம் ஒரு மனமா செயல்படும் பொழுது, எழுப்புதல் நாட்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் அவர்கள் ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடியிருந்தார்கள். ஆமென். சரி, இப்போ கூடினார்கள். அடுத்து அது வாசலாம எரேமியா 50:14.
வில்லை வில்லை நாணேற்றி அதன் மேல் அம்புகளை எய்யுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையினுடைய தலைப்பு, எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இன்னைக்கு வார்த்தையினுடைய தலைப்பு செலவை பாராதே. அம்பு செலவை பாராதே. எழுதிக்கோங்க, எழுதுறவங்க மாத்திரம். அம்பு செலவை பாராதே. அது எது கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தது? பாபிலோன். பாபிலோன் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்தது. அதற்கு விரோதமா நீ அம்புகளை எய்து விடு. அம்பு செலவை நீ என்ன செய்யாத. இந்த பாபிலோன்னா என்னன்னு நிறைய குணாதிசயங்கள் உண்டுங்க. அதுல ஒரு சில குணாதிசயங்களை மாத்திரம் நான் மேலோட்டமா சொல்றேன், தியானிக்க நேரம் இல்ல. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், தானியேலின் புஸ்தகம், எரேமியா 50-51 அதிகாரங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 14-15 அதிகாரங்கள், இதுல எல்லாம் பாபிலோனுடைய கிரியைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பாபிலோன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? நம்ம உலகம்னு சொல்லுவோம், பிசாசுன்னு சொல்லுவோம், இச்சைன்னு சொல்லுவோம், அசுத்தம்னு சொல்லுவோம். இதை விட மோசமான ஒரு பிரச்சனை இருக்கு. பாபிலோனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? ராங் மைண்ட் செட், தவறான மனநிலை. இரண்டாவது ஸ்பிரிச்சுவல் ட்ரெடிஷன், ஆவிக்குரிய கலாச்சாரங்கள், ஆவிக்குரிய கலாச்சாரங்கள். மூன்றாவது சிஸ்டமேட்டிக் மூவ்மெண்ட், ஒரு அமைப்பு சார்ந்த ஊழியம். இது மூணுமே ஆண்டவருக்கு விரோதமாய் செய்யப்படுவதுதான் பாபிலோனுடைய கிரியை. திருப்பி சொல்றேன், தவறான சிந்தை, தவறான மனநிலை. 12 பேர் வேவு பார்க்க போறாங்க, 10 பேர் தப்பா பேசுனாங்க, தப்பு பேரு முடியாதுன்னாங்க, 10 பேரு ராட்சதர்கள்னு சொன்னாங்க, 10 பேரு ஏனாக்கியர்களின் புத்திரர்கள் மோசமானவங்கன்னு சொன்னாங்க. ஆனா யோசுவா மாத்தின வயர் மைக் எடுத்துக்கிட்டானே, அப்பப்போ கட்டாயிருது இல்ல, இதற்கா தேங்க்யூப்பா, பரவாயில்ல. இந்த 10 பேரும் 10 விதமா சொல்றாங்க. ஆனா 2 பேர்ல ஒருவன் மாத்திரம், யாருது? காலேபு மாத்திரம் என்ன சொல்றாரு தெரியுமா? அத்தனை லட்சம் பேருக்கு முன்பாக எல்லாரையும் அமைதியா இருக்க பண்ணிட்டு அவர் சொல்றாரு, அவைகளை நாம் எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். இது என்னாகமம் 13ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. 50 ஆண்டுகளுக்கு பிறகு யோசுவா 15ஆவது அதிகாரத்துல யோசுவா காலேபுக்கு ஏனாக்கியர்களுடைய புத்திரர்களுக்கு சொந்தமான நிலத்துல நடு நிலத்தை அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார். யாருடைய மனநிலை சரியா இருக்குதோ அந்த 10 பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? அந்த ராட்சதர்களுடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம், எங்கள் பார்வைக்கும் நாங்கள் வெட்டுக்கிளிகளா இருக்கிறோம். இதுதான் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இதுதான் தாழ்வு மனப்பான்மை. அந்த மனப்பான்மை இருக்கக்கூடாது. என்னால முடியாது, கர்த்தர் செய்ய மாட்டார், நம்ம எப்படி முன்னேற போறோம்? எல்லா ஜனங்களும் சிட்டிக்கு போயிட்டாங்களே. திருப்பி இந்த வார்த்தையை சொல்றேன்னு நினைக்காதீங்க. யாரு சொல்லி நான் சொல்லலைங்க, ஆவியானவர் உள்ளத்துல போட்டதை மாத்திரம் பேசுகிற ஒரு கர்த்தருடைய தாசனாய் சொல்லுகிறேன். அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க. ஆரம்பத்திலே சொன்ன, இது யாருடைய சபை? வண்டர்ஃபுல். நீங்க உங்க வாயை திறந்து சொல்லுங்க, யாருடைய சபை? கட்டுனதுதான் மனுஷன் கை, கட்டுனதுதான் மனுஷனுடைய கை, ஆனா தரிசனம் அவருடையதுங்க. கர்த்தருடைய ஆலயம் அது. எந்த சபையையும் அதன் தோற்றத்தை பார்த்து ஊழியக்காரனை எடை போட்டுறக்கூடாது. அந்த தோற்றத்தை பார்த்து நீங்க நினைக்கணும், கர்த்தர் இதை கட்டி கொடுத்திருக்கிறார், கர்த்தர் தான் இதை கட்டி கொடுத்திருக்கிறார். போன வாரத்துக்கு முந்தின வாரம் நினைக்கிறேன், சென்னை ஏசிஐக்கு போயிருந்தோம், புது கேம்பஸ்க்கு போயிருந்தோம், ஆவடியில் நானே மனைவி. அதை பார்த்த உடனே என் உள்ளத்துல வந்த அந்த எண்ணம் அதுதான், கர்த்தர் இப்படி செய்யக்கூடுமானால் சிட்டியில தான் இப்படி செய்யறாருன்னு நினைக்கிறோம். எங்க சிட்டியில கூட டிராபிக் ஜாம் ஆகுதுங்க, இங்க உங்களுக்கு மலைகளா வச்சிருக்கிறாரு, எத்தனை பள்ளத்தாக்கு வச்சிருக்கிறாரு. இந்த வார்த்தையை மறந்துடாதீங்க பாஸ்டர். எசேக்கியேல் 37 நடந்த அதே சம்பவம் இந்த சபை மூலமாய் கர்த்தர் செய்வார். அவனை எங்க கொண்டு போய் நிக்க வைக்கிறாரு கர்த்தர்? உலர்ந்த எலும்புகள் நிறைந்த சில பள்ளத்தாக்குகளை இந்த சபைக்கென்று கர்த்தர் கொடுக்கிறார். நம்புறவங்க கையை தட்டி வாங்கிக்கோங்க. ராதாலா கபகடா
இந்த இடத்திலே நின்று விடுவது அல்ல, இன்னும் ஒரு பள்ளத்தாக்கை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். மேலே இருக்கிற ஜாதி ஜனங்கள் எல்லாம் பள்ளத்தாக்கில் கர்த்தரை ஆராதிக்கிற அந்த மகா பெரிய சத்தமும் ஆர்ப்பரிப்பின் சத்தத்தையும் கர்த்தர் உங்க மூலமாய் தொனிக்க பண்ணுவார். நம்புறவங்க மாத்திரம் கையை தட்டி நன்றி. ஆண்டவர் பள்ளத்தாக்குகளை கொண்டு போய் நிற்க வைக்கும் பொழுது அது ஒரு உலர்ந்த எலும்பு. ஆனா 37:10 என்ன சொல்லுது தெரியுமா? அது மகா பெரிய சேனை. ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு பேசுகிறத காதுள்ள நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அதை நிச்சயமாய் கர்த்தர் நிறைவேற்றுவார். அவங்க போயிட்டாங்க, இவங்க போயிட்டாங்க, நல்லா பார்ஷான ஃபேமிலி. கமான், கர்த்தருடைய சபைங்க. நீங்க உண்மையா இந்த இடத்துல ஜெபம் பண்ணி பாருங்க. 2 நாளாகமம் 7:15 சொல்லுகிறது, இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கப்படுகிற ஜெபங்களுக்கு என் கண்கள் திறந்திருக்குது, என் செவிகள் கேட்குது, என் இருதயத்தில் அதற்கு ஒரு பிரியம் உண்டாயிருக்கிறது. இந்த ஸ்தலத்தில் நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கர்த்தர் அற்புதத்தை செய்வாருங்க. ஏன்னா நீங்க இனி மந்த கிடையாது, யுத்தத்தில் சிறந்த. ஆண்டவர் சொல்றாரு, பாபிலோனுக்கு விரோதமா நீ அம்பு எய்யி, ஆனா எதை பார்க்காத. நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்னா, பட்டயம் என்பது அந்த ஒரு பட்டயத்தை வச்ச வெட்டிக்கிட்டே போயிடலாம். ஆனா அம்பு அப்படி ஒரு அம்பை விட்டு இருந்து அவன்கிட்ட பிடிக்கிட்டு இருப்பீங்க, போட்டு கழுத்துல ஒரு கால் வயிற்றுல ஒரு கால், அம்பை உருவு அப்படி உருவ மாட்டோம். ஒரு அம்பு எய்யப்பட்டா அந்த அம்பு திருப்பி நம்ம கைக்கு வராமல் இருக்கலாம். குறி தப்புமானால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறி தப்பலைன்னா அந்த அம்பு அவனை கொன்று போட்டு இருக்குமே தவிர அதுக்கப்புறம் நமக்கு அம்பு தேவை. அப்ப பட்டயம் என்பது நாம் ஒரே பட்டயத்தை வச்சு நல்லா தீட்டி தீட்டி வெட்டலாம். ஆனா அம்பு அப்படி கிடையாது. தேவஜனமே, சபைக்கு கர்த்தர் நீங்க பட்டயம்ன்றதை விட அம்பா மாறணுங்கிறாரு. ஏன்னா அப்போதான் ஒவ்வொரு சீசனுக்கும் நீங்க உருவாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஒரே அரைச்ச மாவுல வாழுகிற வாழ்க்கை அல்ல, புளித்த மாவுலையே சுடுற தோசை அல்ல. நீங்க செய்ததவே செய்து கொண்டிருக்கிற சபையா இருக்க கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் உங்களை பார்த்து, வேற கிராம சபையிலிருந்து வந்திருக்கிற ஊழியக்காரர்களை நல்லா கவனிங்க, அதவே வச்சு ஓட்டி நினைக்க கூடாது. அம்பு என்றால் அது அம்பரா தூணியிலிருந்து எடுக்க எடுக்க தீந்து போகும். அது தீந்து போயிருச்சுன்றதுக்காக நீங்க வீட்டுல போய் என் ஊழியம் போச்சு, என் தொழில் போச்சுன்னு நினைக்க கூடாது, என் வல்லம வரங்கள் போச்சுன்னு நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, அம்பு செலவை பார்க்காத, எவ்வளவு வேணாலும் கொடுத்து, எவ்வளவு வேணா கரையம் செலுத்தி, எப்படி ஆயினோ என்னுடைய கரத்துல வேலை செய்கிற அம்பா நீ மாறு. அல்லேலூயா. அம்பு செலவை பாராந்திருங்கன்னா இப்படி சொல்றேன், கிரயம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. அம்பு வாங்கணும்னா என்ன செய்யணும்? கிரயம் செலுத்தணும். அம்பை குறித்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதை செய்கிற முறையை நீங்க கவனிக்கணும். பட்டயம் மாதிரி கிடையாதுங்க, ஈட்டி மாதிரி கிடையாது. அது இரும்பு உலைக்களத்திலிருந்து வெளியில எடுத்தாலே ஒரு ஷேப்புக்கு வந்துடும். ஆனா அம்பு என்பது அதனுடைய அந்த பின் தண்டு எதுல செஞ்சிருப்பாங்க? மரத்துல செஞ்சிருப்பாங்க. எந்த அம்பும் இரும்புல செய்ய. ஏன்னா அம்பு போகும் பொழுது பார்த்துருக்கிறீங்களா, அது எப்படி ஆடும் பார்த்துருக்கீங்களா? நீங்க ஸ்லோ மோஷன்ல பார்த்துருப்பீங்க. அம்பு பாயும் பொழுது சுற்றி கொண்டு போகும், இரண்டாவது ஆடிக்கொண்டே இருக்கும். அது இரும்புல பண்ண ஆடுமா? அம்பு என்பது மரத்தினால் அப்ப அந்த மரத்தினுடைய பிரான்ச்சை அழகா வெட்டி அதுலயே நீளமா ஸ்ட்ரைட்டா இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அதை சரியாய் செதுக்கி, அதுக்கப்புறம் அம்பினுடைய முனை இருக்கு பார்த்தீங்களா, அது இரும்பிலேயோ அல்லது கல்லிலேயோ செய்யணும். எதுல செஞ்சாலும் அதையும் கூர்மையா செதுக்கணும். அதற்கு பின்பு அம்புக்கு பின்னாடி என்ன இருக்கும்? ஒரு ரெக்க இருக்கும், பார்த்திருக்கீங்களா? அந்த அம்புக்கு பின்னாடி இருக்க இறகுதான் காற்றை கிழித்து கொண்டு போகவும், அந்த அம்பு போக வேண்டிய திசையில அதை கொண்டு போவதற்கும் எதிர்காற்று வீசும் பொழுது இந்த இறகுதான் அந்த அம்பை கவனம் சவர விடாதபடிக்கு, அதனுடைய வழி தவறி போகாதபடிக்கு உதவி செய்கிறது. அப்போ ஒரு அம்பை செய்யறதுக்கு எவ்வளவு வேலை இருக்கு பாத்தீங்களா? ஒரு பாபிலோனை முறியடிக்க, ஒரு பிசாசினுடைய கிரியை முறியடிக்க நீங்களும் நானும்
எவ்வளவு ஆண்டவருடைய கரத்துல உருவாக்கப்படணும்ன்றதை யோசிச்சு பாருங்க. சர்வ சாதாரணமாய் சபை கட்டிவிட முடியாது. சர்வ சாதாரணமாய் சபை வளர முடியாது. சர்வ சாதாரணமாய் சபை எழும்பிட முடியாது. சர்வ சாதாரணமா ஆட்கள், ஜனங்கள், தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறணும்னு சும்மா உட்கார்ந்துட கூடாது. கர்த்தர் இன்னைக்கு அடியனை கொண்டு பேசினார், எத்தனையோ ஊழியர்களை கொண்டு பேசியிருப்பார். ஐயா மூலமா பேசியிருப்பார், அண்ணன் மூலமா பேசியிருப்பார், உங்க மூலமா பேசியிருப்பார். பேசுனதை காதுல கேட்டுட்டு சும்மா இருந்தா போதுமா? அம்பா துளக்கப்படணும். அம்பா துளக்கப்பட சும்மா ப்ராசஸ் கிடையாதுங்க. முதல்ல உங்களை வெட்டுவாங்க. வெட்டி நல்லா கத்தியில உங்களை என்ன செய்வார் ஆண்டவர்? செதுக்குவார். அப்படி ஏதாச்சும் கட்டையில பிசுறு இருக்கான்னு பார்ப்பாரு. ஒன்னும் இல்லையா, உங்களுக்கு பின்னாடி ஒரு அடி போட்டு பொழப்பாரு, பொழந்து ரெக்கைய வைப்பாரு. உங்களுக்கு முன்னாடி ஒரு கனமான கல்லையோ இருமையோ கொண்டு வந்து உள்ள திணிச்சு கடைசியில உங்களை வில்லுல நானேற்றும் பொழுது அவர் எந்த இலக்கை நோக்கி உங்களை பயன்படுத்த நினைச்சாரோ, எந்த விஷயத்துக்காக, தரிசனத்துக்காக, திட்டத்துக்காக உங்களை பயன்படுத்தணும்னு நினைச்சாரோ, அந்த திட்டம் சரியாய் நிறைவேறணும்னா நீங்க அவருடைய கரத்துல உருவாக்கப்பட்ட அம்பாய் மாறணும். அல்லேலூயா. நல்ல ஆமென் சொல்லுங்களேன். அம்பை குறிச்சு இன்னும் கொஞ்சம் வேகமா இந்த செய்தியினுடைய அந்த ஒரு சரியான அமைப்புக்குள்ள நான் போக முடியல. ஆனாலும் உங்களுக்கு தேவையான வார்த்தையை தான் கர்த்தர் கொடுக்கிறாருன்றதை நான் என்ன செய்யறேன், நம்புறேன். சரியா? சரி, நல்லா கவனிங்க. இந்த அம்பை குறிச்சு ஒரு 7 காரியத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்பாகிய நானும் நீங்களும், அம்பு செலவாகிய நானும் நீங்களும் அம்பு செலவை பார்க்க கூடாதுன்னா ஆண்டவருக்காக பயன்படுவதற்கு எந்த கிரயத்தையும் நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும். சரி, கிரயத்துக்கு பின்னாடி வருவோம். இப்ப அம்புக்கு வருவோம். நீங்களும் நான் யாரு? எந்த களத்துல இருக்கிற அம்பு? யுத்த களத்துல. ஆரம்பத்தில் ஆவியானவர் பேசினார்ல, மந்தை இல்ல, விசாரிக்கப்பட்ட மந்தை முடிஞ்சிருச்சு. இனி யுத்தத்துல சிறந்த, இனி மண்வெட்டி இல்ல, பட்டயம், இனி அறிவாள் இல்ல. சரி சரி, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சபையை என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறான்னு புரிஞ்சிருச்சா? சபைக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு? இன்னுமே கிடையாது. புரிஞ்சுதா? இன்னும் பசுமையான புல்வெளியில் நடத்தி இப்படியே பாடிக்கிட்டு இருந்தீங்க. கடைசி வரைக்கும் பசுமையான புல் தான். சங்கீதம் 23 எனக்கு போதும்னு சொல்லிட்டே கடைசி வரைக்கும் ஓட்டிடாதீங்க. நான் எந்த வசனத்தையும் தப்பா சொல்லல, சபையை பார்த்து தீர்க்கமா சொல்றேன். நின்னது உட்கார்ந்தது போதும், பந்தி பந்தியா உட்கார்ந்தது போதும். இனி களத்துல இறங்கணும். இனி சபை களத்துல இறங்கணும். ஜெபம் என்கிற களத்துல இறங்கணும். உபவாசம் என்கிற களத்துல இறங்கணும். அந்நிய பாஷை ஜெபம் என்கிற களத்துல இறங்கணும். வேதம் என்கிற களத்துல இறங்கணும். ஜெபம் என்கிற களத்துல இறங்கிதான் ஆகணுங்க. சுவிசேஷம் என்கிற களம், துண்டு பிரதி சுவிசேஷம் என்கிற களம், அறிவிக்கப்படாத கிராமங்களில் போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிற களம். ஆமென். இந்த அம்பு எப்படிப்பட்டது, நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றது யோசிச்சிங்கன்னா, முதல்ல நான் ஏற்கனவே சொன்னது போல பட்டயம் ஒன்றை வச்சு பயன்படலாம். ஆனால் அம்பு என்ன செய்யணும்? புதுசு வாங்கிக்கிட்டே இருக்கணும். நேற்று ஆண்டவர் என்னை பயன்படுத்தின விதத்தை வச்சு நான் இன்னைக்கு மேடை ஏறினேன்னு வச்சுக்கோங்களேன், நான் மிகப்பெரிய தோல்வியை காண்பேன். I cannot use yesterday's ministry today. நேற்று நான் ஒரு பாட்டு பாடியிருப்பேன். அந்த பாடல் பாடும் பொழுது ஆவியானவர் பலமை இறங்கியிருப்பாரு. உதாரணத்துக்கு இன்னைக்கு அண்ணன் பாடினப்ப இயேசுவா இருக்குல்ல, அவ்வளவு தேவ பிரசன்னமா இருந்துச்சு. கர்த்தருக்கு மகிமை செலுத்துறேன். கர்த்தர் சொல்லி பாடி இருக்கிறீங்க. இன்னைக்கு பாடும் பொழுது ஒரு மகிமை. எத்தனை பேர் தேவ பிரசன்னத்தை உணர்ந்தீங்க? எஸ். ஏன்னா அவர் நாமத்தை பாடும் பொழுது. இப்போ அடுத்த வாரமோ நான் அண்ணனை சொல்லல, நானே இந்த பாட்டு பாடுனதுனால தேவ பிரசன்னமா இருந்துச்சு, இந்த வாரமும் அதவே பாடலான்ட்டு நான் நினைச்சேன்னா பருப்பு வேகவே வேகாது. நான் நினைச்ச கிரியை நான் மட்டும்தான் கத்திக்கிட்டு இருப்பேன். ஊட்டிடுவேன், தொண்டை வலிக்கும், தொண்டை வறண்டு போகும். கர்த்தருடைய அசைவு இருக்காது, கர்த்தருடைய கிரியை இருக்காது. ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? ஒவ்வொரு நிமிடமும் ஆண்டவரே என்னை புதிதாக்கும். ஆண்டவரே, எபேசியருக்கு பவுல் எழுதும்போது 4:23 எழுதுகிறார், நீங்கள் உள்ளான மனுஷர்ல புதிதாக்கப்பட, புதிதான ஆவி உடையவர்களா இருக்கணும். உள்ளான மனுஷனில் புதிதான ஆவி உடையவர்களா இருக்கணும். I
I have to renew myself every day and then. நீங்க பார்த்திருக்கீங்களா? 3 மணி நேரம் உபவாசிச்சுட்டு வெளியில வந்திருப்போம், இல்லாட்டி 6 மணி நேரம், இல்லாட்டி 1 மணி நேரம் பிரேயர் ரூம்ல ஜெபிச்சுட்டு வெளியில வருவோம். வெளியில வரும்போது என்ன உணர்வு வரும்? அப்பாடா, என்ன பண்ணிட்டேன், ஆண்டவரோடு உறவாடிட்டேன், ஆண்டவரோடு நல்லா ஜெபம் பண்ணிட்டேன், இனி நான் ஃப்ரீ அப்படின்னு நினைச்சீங்க. பிசாசு உங்களுக்குள்ள வந்து கிரியை செய்வான். ஸ்மித் விகில்ஸ்மித் என்ற தேவ மனுஷன் சொல்லியிருக்கிறாரு, I don't pray for 1 hour, but I pray for every half an hour. நான் 1 மணி நேரமெல்லாம் ஜெபிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு சொல்லுவாரு, ஆனா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஜெபிப்பேன்னு சொன்னாரு. அவரால் தொடர்ந்து 1 மணி நேரம் என்ன செய்ய முடியாதான்? அவர் போய் உட்காருவாரு, தேவ பிரசன்னத்தை உணர்வாரு, அந்த பிரசன்னம் போற மாதிரி இருந்துச்சு எந்திரிச்சு வெளியில வந்துருவாரு. ஆனா அடுத்து அரை மணி நேரத்துக்குள்ள திருப்பி தேவன் அழைப்பார, வா. இதுதாங்க உறவு, இதைதாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, இதைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருக்குள் நான் வளரணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைக்குள்ள நான் வளரணும், ஒவ்வொரு நாளும் அவருடைய பிரசன்னத்துல நான் வளரணும். ஒரு கோபப்பட்டுறோம், அது ஒரு தவறு, அதுக்காக எவ்வளவு மனம் கசங்கிறது தெரியுமா? சில நேரத்தில் நான் பிள்ளைங்க மேல கோபப்பட்டுறேன், கோபப்பட்டு அடிச்சுட்டு உள்ளத்துக்குள்ள படுற பாடு இருக்கே, அழுகையா வரும். ஆண்டவரே, ஏன் இதை நான் செஞ்சேன்? நான் இனி இது செய்யக்கூடாது, இனி நான் பிள்ளைகளை அடிக்க கூடாது, இனி நான் கோபப்படக்கூடாது. கண்டிக்கணுங்க, பிள்ளைய கண்டிக்கணும். பிரம்பை கையாடாதவன் மகனை பகைக்கிறான், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், தண்டனையின் பெரும்பதை அகற்றோ. ஆனா சும்மா சும்மா கோவப்பட்டுட்டீங்கன்னா பிரச்சனை. ஆண்டவரே, என்னை புதிதாக்கும். ஒரே ஒரு ரகசியத்தை சொல்றேன், மிக மிக பயங்கரமான எச்சரிக்கை இது. நீங்க ஒரு காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு அதற்காக மனஸ்தாபப்படாம மன்னிப்பு கேட்காம நீங்க அதவே செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததுக்கு அப்புறம் நீங்க தப்பு செய்றீங்கன்ற உணர்வே இருக்காது. நீங்க தப்புக்கு பழகிருவீங்க, அந்த கெட்ட பழக்கம் உங்களுக்குள்ள மரத்து போன மரமா மாறிடும். அதுக்கப்புறம் யாராச்சும் வந்து, ஏமா இப்படி லவ் பண்றியே, இப்படி சிகரெட் அடிக்கிறியே, இப்படி தப்பு பண்றியே, இப்படி லஞ்சம் வாங்குறியே, இப்படி கடன் வாங்குறியன்னு சொன்னாலும் அது உங்களுக்கு தப்பா தெரியாது, சொல்றவங்க மேல கோபம் தான் வரும். இதனாலதான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? நீங்கள் எல்லாரும் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள். உங்களுக்கெல்லாம் இருதயத்துல பழைய ஏற்பாட்டுல நுனித்தோல் விருத்த சேதனம், ஆனா புதிய ஏற்பாட்டுல எங்க விருத்த சேதனத்தை சொல்லி இருக்கிறாரு? எங்க? இருதயத்துல விருத்த சேதனம் பண்ணணுமா, இருதயத்தின் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படணுமா. அம்பு, ஒரே அம்பை வச்சு நம்மளால என்ன செய்ய முடியாது. அனுதினமும் நீங்கள் புதுப்பிக்கப்படணும். இரண்டாவது, அம்பினுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? இது சாதாரணமாய் செய்யப்படுவது அல்ல. எரேமியா 50:9 வாசிச்சீங்கன்னா அம்பை குறிச்சு ஆண்டவர் எழுதியிருக்கிறாரு, சாமர்த்தியமான பரிசுத்தவான்கள் கையில் இருக்கிற அம்பா. அப்படின்னா அம்பு என்பது சாமர்த்தியமாய் செய்யப்படணும். அந்த காலத்து ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கொல்லன்கள் இருக்கிறாங்க, கொல்லன் இல்லாட்டி இந்த அம்பு செய்யறவங்க எதிரி நாட்டு ஆட்களை கடத்திட்டு வந்து அவங்களுக்கு பல பணங்களையும் தங்க காசுகளையும் கொடுத்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? நீ அம்ப தப்பா பண்ணிரு. என்ன பண்ணிரு? அம்புல என்ன வந்துடணும்? விரிசல் வரணும். அம்புல என்ன வந்துடணும்? நெளிவு சுழிவு இருக்கணும். அம்புல என்ன இருக்கக்கூடாது? நேர்த்தியா இருக்கக்கூடாது. அதை பார்த்தா கூட நம்மளுக்கு என்ன தெரியாது தெரியுமா? அம்புல பிரச்சனை இருக்குன்னே தெரியாது. பார்க்கறதுக்கு பக்காவா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா அம்பினுடைய கனத்தை குறைச்சிருவாங்க. அம்பினுடைய வெயிட் இருக்குல்ல, வெயிட் கனம், அதை குறைச்சிருவாங்க. அம்புல தவறு செஞ்சிருவாங்க. யுத்த களத்துல வந்து இந்த நாட்டு வீரர்கள் அம்ப ஒரு பக்கம் எஞ்சு அது எங்கிட்டு போகும்? புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இன்னைக்கு இரண்டாவது குறிப்பா அம்ப குறிச்சு சொல்றேன். நீங்க யாரு கையிலையும் மாட்டிடக்கூடாது. உங்களை யாரு உருவாக்கிடக்கூடாது. யார் மாத்திரம் தான் உருவாக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க.
நல்ல ஆமென் சொல்லுங்க. அவர் கரத்துல இருக்கிற பாத்திரம் நான் ஐயா. அவர் என்னுடைய குயவன், நான் அவர் கரத்தினாலே உருவாக்கப்பட்ட பாத்திரம். எரேமியா 18வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, நான் அவருடைய கையில கெட்டு போனேன், அவர் என்னை தூக்கி எறியாமல் என்னை மீண்டும் அவருக்கு சரியாய் கண்டபடி என்னை அவர் என்ன செஞ்சாரா, திரும்ப வேறு பாண்டமாக வணைந்தார். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அவர் கரத்துல கெட்டு போனேன், அவர் கரத்துல கெட்டு போனேன், அவர் கரத்துல கெட்டு போனேன். ஆனா இன்னைக்கோ என்னை அவர் தூக்கி எறியாம மீண்டும் அழகான பாத்திரமாய் மாத்தி இருக்கிறாருன்னு சொல்றவங்க மாத்திரம் ஒரு நிமிஷம் இருக்கிற இடத்துல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நான் கெட்டு போயிருந்தேன் ஐயா, நான் கெட்டு போயிருந்தேன், நான் உடைஞ்ச பாத்திரம், நான் உருவாக்கப்படவே முடியாதுன்னு சமுதாயம் சொல்லுச்சு, என்னால நீ வாழ முடியாதுன்னு சமுதாயம் சொல்லுச்சு, இனி என்னால முன்னேற முடியாதுன்னு சமுதாயம் சொல்லுச்சு. ஆனால் கர்த்தரோ இன்றைக்கு அவருடைய கரத்தில் மீண்டும் என்னை வணைந்திருக்கிறார். ஆமென், ஆமென். 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்து. உடைந்த பாத்திரம் அது உமக்கே, தேவன் இது யாருக்கு உதவாத எண்ணில் நீங்க இல்லாமல் என் பொழுது விடியாதே. உதவாத அப்பா, என்னை தூக்கி எறியாம மீண்டும் வணங்குங்களே. சொல்லுங்க, குயவனே குயவனே, படை காரணரே, களிமண்ணான் என்னையுமே கண்ணோக்கி. ஆமென். இன்னும் 3 நிமிடங்கள் தான் இருக்குது. மீதம் இருக்கிற 5 காரியத்தை நான் வேகமா சொல்லி முடிக்கிறேன். நீங்க எப்படிப்பட்ட அம்பா இருக்கணும், கிரயம் செலுத்துவதை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் அனுமதித்தால் அடுத்த முறை என்று ஒன்று இருக்குமானால் நாம் அதை. 3வது, எப்பொழுதும் அதை அம்பர துணியில தான் வச்சிருப்பாங்க. அம்பை எங்க வச்சிருக்க மாட்டாங்க, இடுப்புல சொருக்கி பார்த்திருக்கீங்களா? ஒன்னு இடுப்புல இருக்கிற அம்பர துணி, இல்லாட்டி முதுகுல இருக்கிற, ஆங்கிலத்தில் கியூவர்னு சொல்லுவாங்கல்ல, அம்புகளை வைக்கிற ஒரு பை. ஒண்ணு அதுல இருந்து தான் எடுக்கணுமே தவிர அம்ப கீழ இருந்து பொறுக்கி யாரும் என்ன செய்ய மாட்டாங்க. நம்ம தான் சின்ன வயசுல எல்லாத்தையும் விளக்கமாத்து குச்சியெல்லாம் அடிக்க வச்சிருப்போம். கீழே குனிஞ்சு நீங்க கீழே குனிஞ்சிங்கன்னா முதுகுலயே வந்து குத்தும். அதனால தான் அம்பை எங்க வச்சிருக்கணுமா, அம்பராத்தூன் இடுப்புல இல்லாட்டி முதுகுல. நான் நல்லா சொல்றேன், தேவ ஜனம் எப்படி இருக்கணும் தெரியுமா? எப்பொழுதும் அவர் கரத்துல. ஆமென். அவர் பிரசன்னத்துல. ஆமென். பிரசன்னம் தேவ இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் அறியனுமே, இன்னும் கிட்டி. நல்லா கவனிக்கணும். 1000 பிரசங்கம் செய்ய முடியாததை தேவ பிரசன்னம் செய்யும்னு பரிசுத்தவான்கள் சொல்லி இருக்கிறாங்க. ஆமென். அவருடைய பிரசன்னத்துல வாழணுங்க. அவர் கரத்துல அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு என்னுடைய பலத்தை. ஆமென். அந்த ஒரு காலம் அம்பு என்னைக்குமே எங்கதான் இருக்கும்?
அல்லேலூயா. ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். தாவீது கோலியாத்தை முறியடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான். யார் எடுத்த முடிவு? தாவீது எடுத்த முடிவு. யாரால் எடுத்த முடிவு? கர்த்தருடைய ஆவியானவரால் எடுத்த முடிவு. சரி, இப்போ ஆத்துக்கிட்ட போயிட்டு எத்தனை கல் எடுக்கிறான்? எத்தனை கல்லு? அடிக்க போறது ஒரு ஆளு, ஆனா எடுத்தது எத்தனை கல்லு? சரி, இவர் அதை கவனுக்குள்ள போட்டுக்கிட்டாரு. வந்தாரு, கோலியாத்திட்ட பார்த்தாரு. கவன்ல எத்தனை கல் எடுத்தாரு? ஒரு கல்லால கோலியாத் என்ன ஆயிருச்சு? விழுந்து போயாச்சு. இன்னைக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா? 5ல் 1 தெரிந்து கொண்டீரே, அதற்காக நன்றி. 5ல் 1 எடுத்து பயன்படுத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஆனா நான் எப்படி பார்க்கிறேன் தெரியுமா? அத ஒரு கல்லு பயன்பட்டுச்சுங்க, ஒரு கல்லு பயன்பட்டுச்சு. ஆனா 4 கல்லு எஜமானன் கூடயே இருந்துச்சுங்க. இன்னைக்கு சில நேரத்தில் நீங்க பயன்படலைன்னு நினைக்காதீங்க. அப்பாவினுடைய பாதுகாப்புல, அப்பாவினுடைய அரவணைப்புல, அவரோடு இருக்கிற உறவுல நீங்களும் நானும் இருந்தா போதும். சில நேரம் பைக்குள்ள இருக்கிறேன்னு நினைக்காதீங்க, ஒரே இடத்துல இருக்கிற நினைக்காதீங்க. ஒருவன் ஆண்டவரால் தேசமெங்கும் பயன்படுத்தப்படவில்லை என்றால் ஆண்டவர் அவன் கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? இவன் என் கூட இருக்கணும். அல்லேலூயா. மார்க் 3ஆம் அதிகாரத்தில் சொல்றாருல, 12 சீஷர்களை எதற்கு தெரிந்து கொண்டாராம்? தம்மோடு இருக்கு. அதான் ஃபர்ஸ்ட் அவருக்கு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்ப 4வது, இந்த அம்பு 360 டிகிரி சுற்றி கொண்டே போகுமா. 4வது, நான் ஆண்டவருடைய கரத்துல எப்படிப்பட்டவனா உருவாக்கப்படணும் தெரியுமா? நான் எப்படிப்பட்ட அம்பு தெரியுமா? அவர் என்னை எங்க போக சொல்றாரோ, எந்த திசையில போக சொல்றாரோ அந்த திசையில நான் முழு மனதாய் செயல்பட வேண்டும். ஏன்னா ஒரு முழு வட்டத்துக்கு எவ்வளவு டிகிரி இருக்கு? 360. பாதினா 180, கால்னா 90. நான் அப்படிப்பட்டவனை இருக்கக்கூடாதுங்க. ஆண்டவர் என்னை போய் சில பேர்த்திட்ட, எங்க சர்ச்சை, எங்க வாலிப பசங்களை சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு வேலையை செய்யிடான்னா அங்க போயிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்க கேட்ட பொருள் இருக்குதுன்னு. சரிடா, எவ்வளவுடா வருதுன்னா, அண்ணே ஒரு சொல்லுங்க சார், எவ்வளவு சார்னு கேட்கிறாரு. அண்ணே 200 ரூபாண்ணே. சரிடா, என்ன சைஸ்டா? அண்ணே என்ன சைஸ்ண்ணே? நான் சொல்றது விளங்குதா உங்களுக்கு? போய் என்ன கேட்கணும்? பொருள் இருக்கா, என்ன சைஸ், என்ன விலை, கேரண்டி இருக்கா, வாரண்டி இருக்கா, பயன்படுத்தலாமா, நிக்குமா நிக்காதா, செல்லுமா செல்லாதா, ஓடுமா, என்ன கேட்கறது இல்ல. அண்ணே அனுப்பிச்சிட்டாங்கன்னு போயிடுறது. அங்கிருந்து எனக்கு போனு மேல போனா டென்ஷன். டே, இன்னொரு நான் ஃபோன் பண்ணிங்க தோலை உரிச்சுடுவேன், எனக்கு ஒழுங்கா வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன். பயந்து பயந்து நடுங்கி நடுங்கி தப்பான பொருளை வாங்கிட்டு வருவேன். என் மனைவி தான் சொல்லுவாங்க, டாடி நீங்க அதிகமா கோவப்படுறீங்க வாலிப பசங்க மேல. ஏன்னா அவங்க செய்யற வேலை அப்படி இருக்கு. போன வியாழக்கிழமைங்க, போன ஞாயிற்றுக்கிழமை, போன வியாழக்கிழமை நாங்க ஒரு ஊழியத்துக்கு போனோம். 5:30 மணிக்கு அங்க இருக்கணும். சின்னவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியாததுனால பாருங்க இப்பவே சினிங்கிட்டு இருக்கிறாரா. ஆமா, பாவம், அவங்க அம்மா தான் பாவம். உடம்பு முடியலனால தூங்கிட்டேன் நல்லா. நான் பசங்கள்ட்ட மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறேன், கோ தேர் பை 5:20, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போ. நான் பின்னாடி மெதுவா வரேன்னா அவங்க மெசேஜை பார்த்துட்டு என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. 5:20க்கு அண்ணன் கூட போகலான்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டான். 5:30 மணிக்கு டே போயிட்டீங்களாடா, ஆரம்பிச்சிட்டீங்களாண்ணா? அண்ணன் நீங்க தானே எங்களை கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. எனக்கு வந்துச்சு பாருங்க கோவம். சொன்னேன், எவனாச்சும் அந்த இடத்துக்கு வந்தீங்க, நான் கார்ல அந்த இடத்துக்கு போறதுக்குள்ள பைக்ல எல்லா சந்துக்குள்ள நுழைஞ்சு போய் நின்னுட்டாங்க. அங்க கோபம் வரும். இப்படி இருக்க கூடாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. 360 டிகிரினா ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக என்ன அழைச்சிருக்கிறாரு, என்ன ஊழியக்காரன் அழைச்சிருக்கிறாரு. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கிறேன். நீங்க ஐடியில் வேலை பார்த்தீங்கல்ல, இப்ப நான் ஸ்கூல்ல பல பதவியில இருந்தேங்க, கோஆர்டினேட்டர் அப்படி இப்படின்னு. நான் அங்க எப்படி தெரியுமா செய்யணும்? ஸ்கூல்ல வேலை பார்த்து சொல்றேன், டெய்லி பிளான் எழுதணும், வீக்லி பிளான் எழுதணும், மந்த்லி பிளான் எழுதணும், அடுத்து இயர்லி பிளான். இதெல்லாம் நான் எப்ப தெரியுமா எழுதி கொடுக்கணும்? ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மே மாசம் லீவ். எங்களுக்கு லீவே கிடையாது. என் மனைவியினுடைய தகப்பனார் பரிசுத்தவான் பாஸ்டர் எட்வர்ட் சாமராஜ். சபையில 800 இருந்து 1000 பேர் வராங்க. ஆண்டவர் கிருபையினால தூத்துக்குடியில நல்ல சாமாரியன்ல ஒரு மூத்த போதகர்.
ஊழிய பின்னணியில இருந்து ஊழியத்தை பார்த்து ஆண்டவருடைய அற்புத கிரியைகளை பார்த்து என்னை திருமணம் பண்ணும் பொழுது என்னுடைய சம்பளம் வெறும் 7,000 ரூபாய். ஒரு ஸ்கூல்ல வேலை பார்க்கிறவன் ஆண்டவர் சொன்னதுனால திருமணம் பண்ணி வந்தாங்கங்க. திருமணம் பண்ணி வந்தாங்க. அதையும் நான் விட்டுட்டு என்ன பண்ணிடுவேன், ஸ்கூலுக்கு ஓடிடுவேன். ஸ்கூலு நான் நினைச்சு பார்க்கிறேன், அவ்வளவு உழைச்சு எனக்கு வர்ற சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 10,000 ரூபாய், 7,000 ரூபாய், 16,000 ரூபாய். கடைசியில் நான் வந்தப்போ என்னை துரத்தி விட்டாங்க. அடுத்த ஸ்கூலுக்கு போனேன், 24,000 ரூபாய் கொடுத்தாங்க. நான் உழைச்சு இரவும் பகலும் என் மனைவியை விட்டுட்டு என் மகனை பார்க்காம அவங்க மேல அன்பு செலுத்தாம அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாம நான் வேலை இருந்து எனக்கு கிடைச்ச சம்பளம் எவ்வளவுங்க? ஆனா இன்னைக்கு நான் ஊழியக்காரன், என்னை ஆண்டவர் கஷ்டப்படுத்துறதே இல்லைங்க. நான் கஷ்டப்படுறதே இல்லைங்க. நான் சொல்றது சரீர கஷ்டம், எனக்கு அவ்வளவு உழைப்பு இல்லைங்க. ஆனா நான் வாங்கின சம்பளத்தை விட கர்த்தர் எனக்கு கொடுக்கிறது பல மடங்கா இருக்குதுங்க. எப்படிங்க ஆண்டவர் இப்படி செய்யறாரு? இப்ப இப்படி சொல்றேன். அப்போ நான் ஸ்கூல்ல மாடு மாதிரி உழைச்சு வாங்கின சம்பளம் இப்படி இருக்கு. ஒரு மனுஷனுக்காக நான் அப்படி உழைச்சிருக்கிறேன்னா என் தெய்வத்துக்காக நான் எத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும், என் தெய்வத்துக்காக என் முழங்கால நான் எப்படி மடக்கணும், என் தெய்வத்துக்காக நான் எவ்வளவு உபவாசிக்கணும், என் தெய்வத்துக்கு நான் எவ்வளவு உண்மையா இருக்கணும். 360 டிகிரி சுத்தும் அம்பு. ஆண்டவர் ஒரு வேலையை சொன்னார்னா கடைசி வரைக்கும் செஞ்சு முடிச்சிருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. 5வது, ஏனோ தானோ வென்று எய்து விட முடியாது, காற்றின் திசையறிந்து பயன்படுத்த வேண்டும். அம்பு சும்மா போகாதுங்க. காற்று அடிக்கிற திசையையும் காற்றின் வேகத்தையும் தன்மையையும் அறிந்து புரிந்து செயல்படணும். நான் சொல்றேன், நீங்களும் நானும் எப்படிப்பட்ட அம்பா இருக்கணும் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் என்கிற காற்று வீசுகிற திசையில மாத்திரம் போனா அந்த இடத்துல எனக்கு ஜெயம் உண்டாகும். என்னை குறிச்சே சொல்றதுக்காக நான் ஆண்டவர் சமூகத்தில் என்னை தாழ்த்துறேன். நாங்க ஒரு இடத்துக்கு போகணும்னா நானும் என் மனைவியும் அவ்வளவு ஜெபிப்போங்க. அவ்வளவு தடவை ஆண்டவர்கிட்ட அடையாளத்தை கேட்போம். ஆண்டவரே டென்ஷன் ஆயிடுவாரு. டேய், நீ கிதியோனை விட மோசமா இருக்கியேடா. எங்களுக்கு கர்த்தர் ஜெபம் பண்ணி அடையாளத்தை கொடுத்தாலும் இல்லை இன்னும் ஒரு தடவை கேட்டுடலாமா, இன்னும் ஒரு தடவை கேட்டுடலாமா. இந்த ஊட்டிக்கு வர்றது எத்தனை முறைங்க, எத்தனை முறை ஆண்டவரே ஒரு ஊழியத்தை நீர் எனக்கு தருவீரானால், அல்லது கர்த்தர் எனக்கு இப்படியே கேட்டு 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 ஆண்டவர் கொண்டு வந்த விதத்திற்காக அவர் சொல்லாம வந்திருந்தா நாங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? கஷ்டத்தின் மேல கஷ்டம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எங்களை வைத்திருக்கிற இந்த நேற்று அந்த ஆன்டி வீட்டில், பானு ஆன்டி வீட்டில், சே எவ்வளோ அருமையான வீடு, அழகான வீடு. ஆண்டவர் எங்களை அவ்வளவு சமாதானமா வச்சிருந்தார். அண்ணனும் மைக்கிள் தானே சார், 2 பேரும் வந்து எங்களுக்கு ஆகாரம் நினைச்சு பார்க்குறேங்க. ஆண்டவர் நடத்துகிற விதம். நாங்க ஊட்டிக்கு வரும் பொழுது, நாங்க புக் பண்ணும் பொழுது நாங்க தனியா தான் புக் பண்ணோம். ஆனா நேத்து நடந்தது என்ன தெரியுமா? எங்க கூட ஊட்டியிலேயே பிறந்து வளர்ந்த சில கேரளாவை சேர்ந்த குடும்பம் அங்க எங்களுடைய இப்போ ஒரு புது இடத்துல சபை ஆரம்பிச்சிருக்கோம், அந்த இடத்துக்கு வராங்க. அவங்களே எங்களை கூட்டிட்டு வந்து இடையில நிப்பாட்டி எங்களுக்கு, பாஸ்டர் இதுதான் அந்த மலை, இதுதான் இந்த மலை. நாங்க தனியா வந்திருந்தேன், ஒரு மலையும் தெரியாது, வெறும் பேயிற மலை தான் தெரியும். எல்லாம் காட்டை பார்த்துட்டு ஏதாச்சும் மாடை பார்க்க எவ்வளோ ஆசை. உங்க சர்ச்சுக்கு வெளியில வருமா? நான் ஆசையா உட்காந்துருக்கேன். ஆண்டவரே ஒன்னனாச்சும் கொண்டு வந்திருக்கப்பா. யானைங்கிறாங்க, ஒரு பூனையை கூட என்ன நாங்க பார்க்கல. புலிங்கிறாங்க, சிறுத்தை, இதெல்லாம் அப்படி அவங்க மாத்திரம் வராம இருந்திருந்தா நாங்க சும்மா எங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு வந்திருப்போங்க. கர்த்தர் எங்களை நடத்துகிற விதம், அல்லேலூயா. உண்மையிலேயே இயேசு ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. ஆவியானவரை சார்ந்து வாழுங்க. எசேக்கியேல் 47 உங்களுக்கு தெரியும். முதல் 1000 முழம் அளந்தாரு. ஐயோ 8 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டேன், 2 நிமிஷம் மட்டும் கொடுங்க அங்கிள், சாரி ஓகே. 1000 முழம் முதல்ல அளந்தாரு, கடக்க பண்ணாரு. 2வது 1000 முழம் அளந்தாரு, கடந்தாரு. 3வது 1000 முழம் அளந்தது யாரு? கர்த்தருடைய தூதன். கடந்தது யாரு? கர்த்தருடைய மனுஷன்.
நல்லா கவனிங்க. ஆண்டவர் அளக்கிற அளவின்படி நான் நடந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ஆவியானவர் எனக்கு கொடுக்கிற அளவு தாங்க எனக்கு போதும். இப்போதைக்கு நானும் என் குடும்பமும் இருக்கிற வாழுகிற நிலைமை ரொம்ப வித்தியாசம். ஆனா இதுல நாங்க திருப்தியா இருந்தால், இதுல போதும் என்கிற மனதோடு இருந்தால், நிச்சயம் ஒரு நாள் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஒரு சாட்சியை உங்களை உற்சாகப்படுத்துவதற்காக சொல்றேன். நானும் என் மனைவி 2 பசங்களும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துகிறோம். ஒரு சின்ன கார் 1,60,000 வாங்கினோங்க. கொஞ்சம் ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஓட்டணும். கர்த்தர் கொடுக்க சொன்னார்னு இலவசமா கொடுத்தோம். 2 மாதம் தான் ஜெபிச்சோம். ஒரு மனுஷன் மூலமாய் இந்த 17 லட்சம் ரூபாய் காரை ஆண்டவர் எங்களை நம்பி கொடுத்தார். எங்கனால இவ்வளவு பெரிய வாகனத்தை வாங்க, எங்களை பார்க்குறவங்க, என்னை பார்க்குறவங்க, சில பாஸ்டர்ஸ் இல்லை உங்களை மாதிரி சர்ச்சுக்கு ஊழியம் பண்ண போவேன். அந்த பாஸ்டர்ஸ் என்கிட்ட எல்லா மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு என்னை தனியாக கூப்பிட்டு சொல்லுவார், பாஸ்டர் சபைக்கு டைல்ஸ் பண்ணணும், ஒரு 3 லட்ச ரூபா கொடுக்குறேன். நான் பெட்ரோல் எப்படி ஊற்றிட்டு வந்தேன்னு எனக்கு ஆண்டவருக்கு மாத்திரம் தான் தெரியும். நான் என் மனைவி பிள்ளைகள் எப்படிப்பட்ட அரண்மனையில் இருக்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். என் பிள்ளைகளை கர்த்தர் எப்படி போஷித்து நடத்துகிறாருன்னு எங்களுக்கு தாங்க தெரியும். கர்த்தர் நடத்துகிற வழியில தான் நாங்க நடக்கிறோம். ஆனா எங்களை பார்க்கும் பொழுது சொல்லுவாங்க, ஐயோ பயங்கர வசதி. எங்க அப்பா ஊழியத்துக்கு வந்த உடனே எங்க அப்பா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் மனைவி சாட்சிங்க, ஊழியத்துக்கு வந்த உடனே எங்க அப்பா, இன்னும் 10 வருஷம் வேலை பாரு, கஷ்டப்படுவ, நீ ஊழியத்துல கஷ்டப்படுவ, நீ பிச்சை எடுப்ப, நீ இன்னும் 10 வருஷம் வேலை பாரு, நான் உனக்கு காசை கொடுக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் அழைச்சதுனால வந்தவங்க இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறார். ஏன் தெரியுமா? நான் காற்றின் திசையை அறிந்து செயல்படுகிறவன், ஆவியானவர் திசையை அறிந்து செயல்படுகிறவன். 6வது, அது தனிமையாய் செயல்பட முடியாது, அது நிச்சயமாய் வில்லோடு இணைஞ்சுதான் செயல்படும். ஆமா தானே? சரி, வில்லுதான் கர்த்தருடைய கரம், வில்லுதான் கர்த்தருடைய சமூகம். அவனை இழுக்கிறது கர்த்தருடைய கரம். அவர் சமூகத்துல அவர் இழுக்கிற வரைக்கும் நீங்க அமைதியா இருக்கணும். அப்பதான் வில்லு மேலே போகும். கடைசியா 7வது, எல்லா முறையும் அம்பு முன்னோக்கி போறதுக்கு முன்னாடி அது கொஞ்சம் என்ன செஞ்சுதான் ஆகணும். இதை குறிச்சுதான் நான் ரொம்ப எடுத்து வச்சிருந்தேன். ஆனா ஆவியானவர் பேசினதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஜனமே, பின்னாடி ஆண்டவர் சில நேரத்துல இழுப்பாருங்க. சில தாமதம் வரும், பண கஷ்டம் வரும், சூழ்நிலை கடினமாக இருக்கும், விரோதிக்கிறவர்கள் எழும்புவார்கள், சோர்வு வரும், தயக்கங்கள், கடன் அடைக்க முடியாத நிலைமையில் இருப்பீங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க. கர்த்தர் பேசாதது போலவே இருக்கும், கர்த்தர் அடையாளத்தை காண்பிக்காதது போலவே இருக்கும். ஆனால் ஒன்றை தீர்க்கமாய் நான் சொல்ல முடியும், அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை பின்னாடி இழுக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் அதிக தூரம் போக போறேன்னு அர்த்தங்க. ஆமென். நீங்களும் இந்த சபையும் அதிக தூரம் போவதற்காகவே கர்த்தர் உங்களை அம்பாக மாற்ற விரும்புகிறார். இருக்கிற இடத்துல எழுப்பி நிற்போமா? நன்றி தகப்பனை. இமேஜர்ல ஒரு 2 நிமிஷம் மாத்திரம் தேவ சமூகத்துல கிரயம் செலுத்தணும். சொல்லுங்க, என்ன கிரயம்? 7 கிரயம் சொன்னேன். முதலாவது என்னது? அது அனுதினமும் நீங்க தேவ சமூகத்துல புதிதாக்கப்படணும். முதலாவது கிரயம். 2வது, நீங்க கொடுக்க வேண்டிய செலவு என்னது? சொல்லுங்க. அது தேவனால் உருவாக்கப்பட்டு நேர்த்தியாய் உருவாக்கப்படுகிறதாய் இருக்கணும், சாதாரணமானதாய் அல்ல. யாரு கையில நீங்க உருவாக்கப்பட்டுற கூடாது. 3வது, எப்படிப்பட்ட விலை நீங்க கொடுக்கணும்? எப்பொழுதும் தேவனுடைய சமூகத்துல மறைந்திருக்க பழகணும். 4வது, எப்படிப்பட்ட செலவு? அவர் ஒரு காரியத்தை சொல்லிட்டாருன்னா நான் முழு மனதோடு அதை செய்வேங்க. அதுதான் பிரதான கற்பனை. 5வது, எப்படிப்பட்ட செலவை நீங்க கொடுக்கணும்? ஆவியானவர் சார்ந்து வாழணும். அதிகமா நீங்க தேவ சமூகத்தில் இருந்தாதான் பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்த முடியும். 6வது, என்ன கிரயம் செலுத்தணும்? நான் தனிமையா செயல்பட்டுற கூடாதுங்க. இங்க பாருங்க, ஊழியக்காரர்கள் இருக்கிறீங்க, என்ன தாழ்த்தி சொல்றேன். யார் வீட்டுக்காச்சும் ஜெபிக்க போனீங்கன்னா கணவன் மனைவி என்ன செஞ்சிடணும்? தனியா எதையுமே செஞ்சிடாதீங்க. என்னால முடியும்னு சொல்லிடாதீங்க. ஏன் ஆண்டவர் மனைவியை கொடுத்திருக்கிறார்? எல்லா ஜெபிக்கிற மனைவியும் மறைந்திருக்கிற தீர்க்க தரிசிகள்.
என் மனைவி சில நேரத்தில் சில காரியங்களை சொல்லுவாங்க, அப்படியே கரெக்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் நான் உட்காந்து தலையை சொரிச்சுக்கிட்டு இருப்பேன். ஐயோ பல்பு வாங்கிட்டோமே. அப்படியே ஆவியானவர் பேசுவார். தனிமையாக எதையும் செய்ய கூடாது. தேவனுடைய ஊழியர்களோ ஏதோ ஒரு அற்புதமான தேவ மனிதர்களை சார்ந்து, கர்த்தரை சார்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும். கடைசியா என்ன கிரயம் செலுத்தணும் தெரியுமா? எல்லா முறையும் சில நேரத்தில் ஆண்டவர் உங்களை இழுத்து பிடிக்கும் பொழுது பொறுமையா இருந்துருங்க. ஆமென். காயப்படுத்துவார், கர்த்தர் தான் காயப்படுவார். யோவேல் 2ல் அந்த வசனத்தை மட்டும் வாசிங்க சகோதரி. 2:22 2வது அதிகாரம். கர்த்தர் யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனம். யார் அனுப்பின? உங்களிடத்தில் அனுப்பின. வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை பச்சை புழு தின்று, பச்சை புழு விட்டது முசுக்கட்டு. இதையெல்லாம் யார் தான் அனுப்பிச்சது? ஆண்டவர். சில நேரத்தில் அப்படிதான் செய்வார். பொறுமையா இருங்க. ஆமென், ஆமென். திரு கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போ நடத்திடு, குயவன் கையில் களிமண்ணா நெஹ்தல கபகத் அனுதினம் ஆண்டவரே வணைந்திடு, குயவன் கையில் வணைந்து குயவன் கையில் களிமண் இயேசுவே ஆனதே என்னை வணைந்திடுவே. ஆமென். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். மனைவியோடு சேர்ந்து ஆவில நிரம்பி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அந்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் எங்களோடு இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தடைகளை நீக்கி கூட்டி சேர்த்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். பேசினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, கேட்ட வார்த்தைகள் ஜனங்களுடைய இருதயத்தில் விழுந்து 30, 60, 100ஆக அது பலன் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த சபை கர்த்தருடைய அம்பாக, சபையின் ஒவ்வொரு விசுவாசிகளும் இந்த நாளில் இருந்து யுத்த குதிரைகளாக கர்த்தருடைய கையிலிருந்து புறப்படுகிற அம்பாக காணப்பட போகிறதற்காய் கர்த்தருக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மால் உருவாக்கப்படுகிற அம்பாய், உம்முடைய கரத்திலே, உம்முடைய பிரசன்னத்திலே தரித்திருக்கிற அம்பாய், உம்முடைய கரத்தினால் பயன்படுத்தப்படுகிற அம்புகளாய் எங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இன்றைக்கு மாற்றினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நோக்கம், இந்த சபையை குறித்து, விசுவாசிகளை குறித்த தேவ நோக்கமும் திட்டமும் எப்படி அம்பு போய் சரியாய் தாக்குகிறதோ அதே போல அந்த நோக்கமும் லட்சியமும் கர்த்தர் சரியாய் நிறைவேற்றி முடிக்கிறதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.